நைட் டைமில் பூனையோட கண்ணு மின்றது ஏன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த பூனையோட கண்ணை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நம்ம டெய்லி பார்க்குற ஒரு பொருளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பொருள் இது வரைக்கும் இந்தியாவில் 22% ரோட் ஆக்சிடென்ட்ஸ் நடக்காமல் தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. அது என்னன்னு தெரியுமா? 1934 இங்கிலாண்டில் ட்ராமை கார் ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டு இருந்த காலகட்டம். அப்போது பர்சி ஷான்னு ஒருத்தர் நைட் நேரம் கார் ஓட்டிகிட்டு இருந்தார். எப்பவும் போல இல்லாமல் அன்னைக்கு அவருக்கு கார் டிரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது ஏன்னா ரோட் சைடில் இருந்த ட்ராம் லைனை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இவ்வளோ நாள் அந்த மெட்டல் ட்ராம் லைன் ஒரு ஷைன் கொடுத்து ரோடு முடிகிற இடத்த காட்டிக்கிட்டு இருந்தது. ஆனால் இப்போ அது இல்லாததுனால ரோடு எங்கே முடியுதுன்னு அவருக்கு தெரியும். ஏதோ குத்து மதிப்பாக கார் ஓட்டிகிட்டு இருந்த பர்சி ஷா திடீர்னு ஒரு வேலி மேலே க்ளோ ஆகிற பால்ஸை பார்த்து காரை ஸ்லோ டவுன் பண்ணுறாரு. அந்த க்ளோயிங்கான சின்ன பால்ஸ் அந்த வேலி மேலே நின்ன பூனையோட கண்ணுன்னு புரிஞ்ச அவருக்கு அது ரொம்ப வியப்பாக இருந்தது. அந்த பூனை மட்டும் இல்லைன்னா நம்ம ஃபென்ஸ்லேயே மோதி இருப்போம் அப்படின்னு அவருக்கு புரிஞ்சது. ஏன் நம்மளோட கண்ணு நைட் டைமில் மின்னலை ஆனால் பூனையோட கண்ணு மட்டும் மின்னுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூனை மாதிரியே நைட் டைமில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய அனிமல்ஸ் நைட் டைமில் தெளிவாக பார்க்கறதுக்காக அதுங்களோட கண்ணில் ஒரு ஸ்பெஷல் லேயர் இருக்கும். அந்த லேயரோட பேர் டபெட்டம் லூசிடம். இது ரெட்டினா, அதாவது விழித்திரைக்கு பின்னாடி இருக்கும். பூனையோட கண்ணுக்குள்ளே வர லைட் ரெட்டினால படும், மிச்ச லைட் டபெட்டம் லூசிடம் லேயரில் படும். இந்த லேயர் இந்த லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணி மறுபடியும் ரெட்டினால பட வைக்கும். இப்படி இருட்டில் வரக்கூடிய கொஞ்சம் வெளிச்சத்தை மொத்தமாக ரெட்டினால பட வைக்கிறதுனால பூனைக்கு நைட் டைம்லேயும் கண்ணு நல்லா தெரியும். லைட் டபெட்டம் லூசிடமில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா, அதனால தான் பூனையோட கண்ணு லைட் பட்டா மின்னுது. இதை தான் நம்ம ரெட்ரோ ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது கேட்டுக்கு மட்டும் இல்லை, டாக்ஸ், பேட்ஸ், ஸ்பைடர்ஸ், ஏன் சில ஃபிஷ்ஷுக்கே இந்த மாதிரி ஐஷைன் இருக்கும். பொதுவாக லைட் ஒரு ரிஃப்ளெக்டிவ் சர்ஃபேஸில் படும்போது எந்த ஆங்கிளில் லைட் படுதோ அதே ஆங்கிளில் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுதான் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஆனால் இப்போ கண்ணாடிக்கு பதிலாக ஒரு கிளாஸ் பாலை எடுத்துக்கலாம். இப்போ லேசர் லைட் அடிக்கும்போது அது கிளாஸ் பாலோட சர்ஃபேஸில் பட்டு ரிஃப்ராக்ட் ஆகும். அப்புறம் அந்த பாலோட ரிஃப்ளெக்டிவ் சர்ஃபேஸில் பட்டு அதே ஆங்கிளில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸ்பியரை விட்டு வெளியே போகும்போது மறுபடியும் ரிஃப்ராக்ட் ஆகும். ஸோ ஓவராலாக லேசர் ஆரம்பித்த இடத்துக்கு திரும்ப வந்துடும். இந்த மாதிரி லைட்டோட சோர்ஸ்க்கே லைட் திரும்ப வர்றது தான் ரெட்ரோ ரிஃப்ளெக்ஷன். இதை பேஸாக வச்சு தான் பர்சி ஷா முதலாக ரோட்ஸ்டட்டை டிசைன் பண்ணார். அவரோட மாடலில் 2 கிளாஸ் பால்ஸ் ஒரு ரப்பருக்குள்ளே இருக்கும். அதை ஒரு காஸ்ட் அயர்ன் கேசிங்கில் வச்சு ரோட்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. பேசிக்லி ஒரு பூனையோட கண் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு ரோட்ஸ்டட்டை டிசைன் பண்ணி அதுக்கு பேட்டன்ட்டும் வாங்கினார். ஆனால் நம்ம இப்போ ரோட்டில் பார்க்குற ரோட்ஸ்டட்டில் எந்த விதமான கிளாஸ் பால்ஸும் இருக்காது. இதுதான் இப்போ ரோட்டில் யூஸ் பண்ணுற ரோட்ஸ்டட். இதில் பார்த்தீங்கன்னா 2 லேயர்ஸ் இருக்கும். இந்த லேயர்ஸை நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா உள்ள குட்டி குட்டியாக கோனிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். இந்த குட்டி கோனிக்கல் ஸ்ட்ரக்சரை தான் நம்ம பெருசாக வச்சுருக்கோம். இந்த செட்டப்பில் 3 மிரர் 90 டிகிரி ஆங்கிளில் இருக்குது. இப்போது ஒரு மிரரில் லேசர் லைட் அடிக்கும்போது அது ரிஃப்ளெக்ட் ஆகி செகண்ட் மிரரில் படும். இது மறுபடியும் ரிஃப்ளெக்ட் ஆகி லைட் ஸ்டார்ட் ஆன இடத்துக்கே வந்துடும். எந்த ஆங்கிளில் லைட் அடித்தாலும் அது மறுபடியும் சோர்ஸ்க்கே வந்துடும். இந்த ரோட்ஸ்டட்ஸ் எல்லாம் பாலிமர்ஸால் செஞ்சுருப்பாங்க. வண்டியோட லைட் இப்படி ரெட்ரோ ரிஃப்ளெக்ட் ஆகி வண்டி ஓட்டுறவங்களோட கண்ணுக்கே வந்து படுற மாதிரியான ஒரு ஆங்கிளில் தான் இதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. இப்படி தான் சைன் போர்ட்ஸும் ஒர்க் ஆகுது. இன்னும் அட்வான்ஸ்டாக ரிஃப்ராக்டிங் ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணி ரெயின் வாட்டரால் அஃபெக்ட் ஆகாத ரோட்ஸ்டட்ஸையும் இப்போ டிசைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சில ரோட்ஸ்டட்ஸில் பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் வச்சுட்டாங்க. இதனால் லைட் சோர்ஸ் இல்லாமலே உங்களுக்கு இதிலிருந்து லைட் வரும். இது ஒரு கெஸ்டர் கண்ட்ரோல் ரோபோட். என்னோட ஹேண்ட் கெஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே என் கையில் இருக்க சென்சார் ரீட் பண்ணிட்டு அந்த சிக்னல்ஸ் எல்லாத்தையுமே இந்த கார் ரிசீவ் பண்ணிடும். இந்த சிக்னலை வச்சுக்கிட்டு தான் அந்த கார் ஃப்ரண்ட்டு, பேக், லெஃப்ட், ரைட் அப்படின்லாம் மூவ் ஆகுது. அதனால தான் இதை நம்ம கெஸ்டர் கண்ட்ரோல் ரோபோட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி 200+ STEM ப்ராஜெக்டை சிட்டி மேக்கர் ஸ்கூல் அப்படின்ற ப்ரோக்ராம் வழியாக நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இது ஒரு இயர் லாங் ஆன்லைன் லேர்னிங் ப்ரோக்ராம். வீக்லி வெறும் 3 hours ஸ்பெண்ட் பண்ணி ஏஐ, எலக்ட்ரானிக்ஸ், ஏரோ மாடலிங், ரோபோட்டிக்ஸ் இந்த மாதிரி ஸ்கில்ஸை உங்கள் பசங்க டெவலப் பண்ணிக்கலாம். இந்த ப்ரோக்ராம் உங்கள் பசங்களுக்கு சூட் ஆகுமா அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருந்தால் எங்களோட டெமோ கிளாஸை நீங்கள் அட்டன் பண்ணலாம். எங்கள் டெமோ கிளாஸ்க்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண உடனே உங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு கிட்ட நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் உங்களோட கன்வீனியன்ட்டான டைமில் உங்கள் பசங்க கூட கனெக்ட் பண்ணிட்டு சில சயின்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் ப்ராஜெக்டை செய்ய வைப்போம். ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்கள் பசங்க கிளாஸ் 1 to 8 படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா உடனே டெமோக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நன்றி.